ஸோ ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் கிரிப்பி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம GTA வைஸ் சிட்டி பார்ட் 3 விளாட போகிறோம். எஸ், அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நம்ம 3வது பார்ட் விளாட போகிறோம். பார்ட் 2 பார்ட் 1 பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே அந்த வீடியோவோட லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி விசிட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம GTA வைஸ் சிட்டி பார்ட் 3 நிறைய ஃபன்னி மீம்ஸ்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃபன்னியான வீடியோவாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம அந்த எல் இருக்கு இல்லையா, எல் பிளிப் இந்த மேப், அங்கே தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு ரியாட் மிஷன்னு நினைக்கிறேன், ரியாட் மிஷனை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன்றது அப்புறம் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலை புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டோம். இங்கே எல் பிளிப்க்கு கால் வருது. இவனுங்க வேறு நொயின் ஃபோன் வச்சு நேர்ப்பானுங்க. கெட் டு த பே ஃபோன் நெக்ஸ்ட் டு த மால் இன் வாஷிங்டன். முடியாது போடா, முடியாது. நம்ம இப்போ இந்த மிஷன் பண்ணோம். எஸ், ரியாட்னு போட்டிருக்க சைடில் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மிஷனை மட்டும் பண்ணலாம். ஓகே, நான் துணி கடைக்கு போக சொல்லுது. ஆனால் அங்கே துணி கடை அங்கே இருக்குது, மேப்பில் ஏதோ பிங்க் கலரில் காமிக்குது. சரி, நம்ம அந்த பிங்க் கலருக்கே போவோம். இப்போது துணி அவசியம் இல்லை, அந்த மிஷன் முடிக்கிறது தான் அவசியம். சரி, ஓகே. இப்போ ஆடாடா டே. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு ஆடா பாவீங்களா. இன்னும் ஒரு 10 செகண்டில் கார் வேறு பிளாஸ்ட் ஆக போகுது. அதுக்குள்ளே நம்ம வேறு வண்டி இந்த வண்டி எடுத்துப்போம். இந்த வண்டி இறங்கி போடா, இனிமேல் ஏன் காரு இந்த மாதிரி ஆயிடுச்சு வண்டி. என் தலைவன் சிங்கம் வந்துட்டாடா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. ஓகே, ஸோ இப்போ இங்கே திரும்பணும் போல். இது ஏதோ சந்துக்குள்ளே போயிட்டு போக சொல்லுது. சரி, வரேன். ஏதோ போராட்டம் நடக்குதுங்க, லேபர்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. என்ன பண்ணணும் இப்போது? ஓகேங்க, 4 பேரை அடித்து அந்த கலவரத்தை இன்னும் பெருசாக்கணும் போல். அப்போ தான் எல்லாம் ஓனர்லாம் உள்ளேருந்து வெளியே வருவாங்க. ஓகே, இப்போ 2 பேர் அடிச்சிட்டேன். இன்னும் 2 பேர் வச்சா அவங்க அப்புறம் மிஷன் டேர்ன் ஓவர் ஆகும், வேறு எதாவது நடக்கும். இப்போது அடி போட அவனை போடு. வர்றேன் மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? ஒரு கும்பலே நம்ம நோக்கி பாயிச்சு. ஓகே, இப்போ அவனுங்க கலவரத்தில் இருக்குள்ள நம்ம என்ன பண்ணோன்னா அந்த உள்ளே இருக்கிற வேனு இருங்கடா எப்பா நொய்யின்றானுங்க. இப்போது இந்த வேன்லாம் நம்ம டிஸ்ட்ராய் பண்ணோம். சுடுறானுங்க. அந்த ஆயில் டேங்கரை சுட்டோன்னே இதாச்சு. அதாவது இங்கே இந்த வேனையும் இங்கே தான் டிஸ்ட்ராய் பண்ணோம். பட் இங்கே எடுத்துன்னு போனால் நம்மளை டிஸ்ட்ராய் பண்ணுறோனுங்க. இந்த வேனை வெளியே எடுத்துகிட்டு போய் நிறுத்திட்டு அங்கே போய்ட்டு டிஸ்ட்ராய் பண்ணிக்கலாம். நாயே அப்படின்னு சொன்னேன்னா நாய் மாதிரி வாலாட்டிக்கிட்டு அங்கே வந்துருவண்ணே. இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம், தெய்வமே உனக்கு அசிங்கம். போலீஸ்கார் வந்துட்டார். போலீஸ்கார் விட்டுருங்க. போலீஸ்கார் இதெல்லாம் ஒரு விஷயம்ன்ட்டு இதுக்கெல்லாம் வண்டி கார் எடுத்துன்னு வரீங்க பார்த்தீங்களா, தப்பு. டேய் போங்கடா, நீங்கள் வேறு என்னடா நையின்னு பின்னாடியே வந்துன்னுக்குறானுங்க. ஹெல்த்து கம்மியாக இருக்குன்னு ஆஸ்பிரின் போடலான்ட்டு ஓரமாக போகலான்னு பார்க்குறேன். இவனுங்க வேறு நோயின்ட்டுக்கிறானுங்க. சே, டேய் விடுங்கடா வழியை. இவனுங்க தொல்லை பார்த்தலன்ட்டு போலீஸ்காரன் வேறு வரான் பின்னாடி. எப்பா இந்த வேனை வச்சு மிஷனை முடியணும்ப்பா, சீக்கிரம்டா எப்பா. நீ என்னடா பண்ணிட்டு ரைட்டு இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. என்னடா அங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டேன். எப்பா அப்படியே நீங்களே வச்சுக்கோங்கப்பா, என்கிட்ட வந்துடா. டே இங்கே வராதிங்கடா, நீங்களே வச்சுக்கோங்கடா. அந்த வேனை உடைக்கணும்னு நான் பார்த்துட்ருக்குறேன், நீங்கள் வேறு வெறுப்பேற்றிக்கிட்டு. நான் சீட்டு போடுற கேப்பில் வச்சுன்னுக்குறானுங்க. வெப்பன் சீட்டு போடலான்னு பார்க்குறேன். இவனுங்க வேறு என்ன மாற்றி அடிக்க வரான், தானாக வச்சுக்கிறானுங்க. எப்பா டே ரீகாயில். அப்பா அப்ப நமக்குள்ளே இருக்கட்டும், அப்படி போட்டு நமக்கு வெற்றி. எப்பா ஒரு வழியாக முடிஞ்சுதுடா சாமி. ஐயோ, ஒரு நிமிஷத்தில் வச்சுட்டானுங்க என்ன. எப்பா அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா
இன்னொரு மிஷனை முடிக்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறேன். இந்த ஃபோன் வேறு பண்ணுறானுங்க, வெறுப்பாக இருக்குதுங்க. ஃபோன் பண்ணி அப்படின்னா தான்டா சொல்லுவீங்க. இந்த ஃபோன் பேசுகிறது, கார் ஓட்டுறதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வீடியோவோட டியூரேஷனை கம்மி பண்ணிட்டேன். சரி, ஓகே, பாருங்கள். இப்போ வந்து கார் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு போய் இந்த மிஷனை சேவ் பண்ணணும். வந்தாச்சு ஓஷன் வியூக்கு. இப்போ போயிட்டு மிஷனை சேவ் பண்ணுறேன். ஓகே, ஜூரி ஃபியூரி, எஸ், ஓகே, சேவ் பண்ணியாச்சு. டைமும் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டு வேறு மிஷன் முடிக்கலாம். இந்த சீன் இருக்குல்ல, அது பண்ணலாம் போயிட்டு. சரி, ஓகே, வண்டி ஏறா. சீக்கு போகணும். இரு 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 இந்த கார் நல்லாயிருக்கு. இந்த கார் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறேன். சரி, ஓகேங்க, இந்த காரை எடுத்துப்போம். பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கு. டிரைவிங்கை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். வந்துட்டோம். இப்போ அங்கே போய் நிற்கணும். வந்துட்டான்ல, என் ஹார்ட்டை கொத்தா எடுத்துன்னு போவேன். ஃபாஸ்ட்டு ஃபார்வர்டு வர கேப்பில் போலீஸ் தான் 2 ஏறிட்டு இது. சரி, பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். போலீஸோட தொல்லை வேறு இருக்கும், இந்த மிஷனை முடிக்க முடியல. ஓகே, ஸ்கிப் அடிச்சிருவோம் இதை. இப்போ வந்து என்ன பண்ணணும், கோ அண்ட் கில் கான்சாலஸ்னு யாரோ இருப்பாங்களா, அவனை போய் கொல்லணுமா. அதுக்காக தான் நமக்கு இந்த கன்னை கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, டிரைவிங் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட வேண்டியது தான். கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. நான் அப்போவே சொன்னேன், இந்த போலீஸ் தொல்லை இருக்கும், நிம்மதியாக மிஷன் கூட பண்ண விட மாட்டாங்கன்ட்டு. இஷ்டானுங்க வேறு என்ன பண்ண போகிறேன்னு தெரில. டே இருறா ஐயா, ஐயோ, பற்றிக்கிச்சு, இறங்கு. டே இந்த கன்று வேறு இந்த கேமில் ஒழுங்கா சுட்றா. டே என்னங்க படுத்துக்கிட்டான். அடிச்சு போய் போலீஸ்காரரா. சரி, எடுத்துகிட்டு போ. ஐயோ, இதுவும் பற்றிச்சுடா. இறங்கடா. ஐயோ, காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. எனக்கு அந்த மிஷன் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இப்போ நான் வந்து ஆம்புலன்ஸ் மிஷன் பண்ண போகிறேனே. ஜாலி. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஆம்புலன்ஸ் மிஷன் தான் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஓகே, ஆம்புலன்ஸ் எடுத்தாச்சு. சரி, போய்ட்டு ஃபஸ்ட்டு கேஸை பிடிக்கணும். சரி, எப்படியும் இல்லை எங்கடா மிஷன் எனேபிள் பண்ணல. எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ வந்து சரி, ஓகே, இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். ஃபஸ்ட்டு கேஸ் அந்த எல்லோ கலரை பிடிக்கணும். என்னங்க எங்கேயோ போய்ட்டு இப்படி தானே போகணும். எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே திரும்பிட்டேன். இப்படி போயிட்டு இப்படி போகணுன்னு நினைக்கிறேன். என்னடா முட்டு சந்து, ஆடா பாய், தப்பான ரூட்டில் வந்துட்டுக்கிறேங்க. சரி, ஓகே, போவோம். இப்படி வர வேண்டியதை நான் சுற்றிட்டு எப்படியோ பிரிட்ஜு மேலே ஏறிட்டு போயிட்டு முட்டு சந்தில் விட்டுக்கிறேன் வண்டியை. அதாவது பிளாக் பண்ண ஏரியாவில் விட்டுக்கிறேன் வண்டியை. சரி, பேஷண்ட்டை பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ வந்து போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணலாம். ஓகே, ஃபாஸ்ட் ஃபார்வர்டு தான் போகுது இப்போது. சரி, ரைட்டு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. நிறுத்திட்டு பேஷண்ட்டை ட்ராப் பண்ணியாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக $50 earn பண்ணி பேஷண்ட்டையும் ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த பேஷண்ட்டை பிடிக்க போகிறோம். இதுக்காக கரெக்டான ரூட்டில் போடா. ஃபாஸ்ட் ஃபார்வர்டு தான் இதுவும். ஓகே, வேகமாக தான் போகிறான். ஓகே, ஏறா தம்பி. அவன் செத்துட்டான்டா. ஏங்க ஏற்றுற அவசரத்தில் பேஷண்ட்டு மேலே ஏற்றிட்டேங்க வண்டியை. இது ஒரு மீம் வரும் பார்த்துருக்கீங்களா, ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் பேஷண்ட் டைட்டுன்னு. அதே கதை தான் இப்போ ஆயிருக்கு. ஆடா பாய், உன்னை போட்டனேடா. சரி தம்பி, உனக்காக நான் போய் தண்ணியில் வந்து சாவ போகிறேன்டா.
ஃபாஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணி பீச்சுக்கே வந்துட்டேன். இப்போ நான் சீட் ஆக்டிவேட்டட்னு வர்றது வந்து சீவேஸ் தான் போட்டேன். சீவேஸ் போட்டு தண்ணியில் போயிட்டு சுற்றலான்னு நினச்சேன். அதனால தான் சீவேஸ் போட்டேன். இப்போ பாருங்கள், தண்ணியில் மஜாவாக போகிறோம். அப்படியே சும்மா கெத்தாக தண்ணியில் போகிறோம், கலக்குறோம். அது லாஸ்ட்டில் டே ஐயோ கவுந்துருச்சுங்க வண்டி. முடிஞ்சுதா டாமி? அந்த பேஷண்ட்டுக்காக சாவரன்ட்டு சும்மா சொன்னேன், ஆனால் நிஜமாலே செத்துட்டுக்கிறான். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க.